Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. அமெரிக்காவின் டெக்சாஸ் சோதனை முயற்சியின் போது ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வெடித்து சிதறியது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை காணலாம். 36 just blew up. Yeah, probably. I mean, even the other day when they... Whoa! Whoa! What? That's No! not good. Oh my God. It appears there has been a Ship 36 just blew up. மேலும் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா வணக்கம். ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வெடித்து சிதறியதற்கான காரணம் என்ன? முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக இது டெக்சாஸின் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 11 மணிக்கு நடந்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார் பேஸ் என்று அழைக்கப்படும் டெக்சாஸில் உள்ள ஸ்டார் பேஸ் அந்த ஏவுதளத்தில் இரண்டாவது ஏவுதளத்தில் ஸ்டார்ஷிப் 36 ஹெவி டியூட்டி என்று சொல்வார்கள். இந்த ராக்கெட் ஆனது பரிசோதனை செய்யப்பட்டது. இயந்திர இயக்கம் செய்யப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்ட போது சில வினாடிகளில், அதாவது இயந்திரம் இயக்கம் தொடங்கிய உடனேயே சில வினாடிகளில் முழுமையாக அந்த ராக்கெட் வெடித்து சிதறியதில் அந்த இரண்டாவது ஏவுதளம் முழுமையாக சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இது தொடர்பான எந்த விதமும் எவ்வளவு சேதம், என்ன காரணம் தொடர்பாக இந்த விபத்து ஏற்பட்டது, தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு ஏதேனும் கோளாறா என்பது குறித்த எந்த விவரங்களையும் ஸ்பேஸ் எக்ஸ் அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மற்றொரு விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், சமீப காலமாகவே ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டுகளில் அவ்வப்போது கோளாறுகள் ஏற்பட்டு பிரச்சனையாகி வருவது தெரிந்ததே. ஃபால்கான் 9, அதாவது விண்வெளிக்கு வீரர்களை ஏற்றிச் செல்லும் ஃபால்கான் 9 கூட இதே போன்ற தொழில்நுட்ப பிரச்சனைகளால் 2 முறை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை சுனிதா வில்லியமை அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் இந்த ராக்கெட்டுகள் பணியமர்த்தப்பட்ட போது அதிலும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த ராக்கெட் வெடிப்புக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை தற்போது வரை ஸ்பேஸ் எக்ஸ் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட இதில் எரிபொருள் கசிவு இருந்திருக்கலாம் என்பதே நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.